அனைவருக்கும் வணக்கம். அளவுக்கு அதிகமாக உண்டால் நோய் வரும், ஆயுள் குறையும். எனவே வயிறு புடைக்க மூச்சு முட்ட உண்ணக்கூடாது. பசிக்கும் போதுதான் சாப்பிட வேண்டும். மிளகு சேர்ப்பதால் உணவில் உள்ள விஷம் நீங்குகிறது, உடலில் உள்ள விஷமும் முறிகிறது. உணவில் ஜீரகம் சேர்ப்பதால் உடம்பை சீராக வைப்பது மட்டுமல்லாமல் குளிர்ச்சியையும் தருகிறது. வெந்தயம் உஷ்ணத்தை குறைக்கிறது. வெந்தயத்தை இரவே தண்ணீரில் ஊற வைத்து காலை எழுந்தவுடன் தண்ணீருடன் பருகி வந்தால் உடம்பில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கிறது. கடுகு உடலில் உள்ள உஷ்ணத்தை ஒரே அளவாக வைக்கிறது. இஞ்சியை உணவில் சேர்ப்பதால் பித்தம், தலை சுற்றல், வாந்தி போன்ற கோளாறுகள் வருவதில்லை. உணவு உண்பதற்கு முன்பு கை, கால், வாய் போன்றவற்றை நீரால் கழுவ வேண்டும். காலில் ஈரம் உலர்வதற்கு முன்பே உணவு உண்ண தொடங்க வேண்டும். உணவு உண்ணும் போது பேசக்கூடாது, படிக்கக்கூடாது, இடது கையை கீழே ஊன்றக்கூடாது, தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது. வீட்டில் கதவை திறந்து வைத்துக் கொண்டு வாசலுக்கு எதிரே அமர்ந்து உண்ணக்கூடாது. காலணி அணிந்து கொண்டு உண்ணக்கூடாது. சூரிய உதயத்திலும் மறையும் பொழுதும் உண்ணக்கூடாது. உணவு உண்ணும் போது உண்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இருட்டிலோ நிழல்படும் இடங்களிலோ உண்ணக்கூடாது. சாப்பிடும் பொழுது நடுவில் எழுந்து சென்று மீண்டும் வந்து சாப்பிடக்கூடாது. நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது. அதிக கோபத்துடன் உணவு உண்ணுதல் கூடாது. சாப்பிடும் போது தட்டினை கையில் எடுத்துக்கொண்டு உண்ணக்கூடாது. தட்டை மடியில் வைத்துக் கொண்டும் படுத்து கொண்டும் உண்ணக்கூடாது. இலையை துடைத்து வலித்து சாப்பிடுவதும் விரலில் ஒட்டி உள்ளதை சப்பி சாப்பிடுவதும் தரித்திரத்தை வளர்க்கும். ஒரே நேரத்தில் பலவித பழங்களை சாப்பிடக்கூடாது. எள்ளில் தயாரித்த உணவை இரவில் உண்ணக்கூடாது. வெண்கலம், அலுமினியம் மற்றும் செம்பு பாத்திரங்களில் சமையல் செய்யக்கூடாது. வெள்ளித்தட்டில் சாப்பிட்டால் நல்ல அழகு, அறிவு, மன ஒருமைப்பாடு, குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். நாம் சாப்பிட்ட தட்டுகளை வைத்து சாப்பாட்டையோ அல்லது மற்ற உணவு பதார்த்தங்களையோ மூடி வைத்தல் கூடாது. இரவில் இஞ்சி, கீரை, பாகற்காய், கஞ்சி, தயிர், நெல்லிக்காய் ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது. உண்ணும் தட்டில் அல்லது இலையில் முதலில் காய்கறிகளோ அப்பளமோ உப்போ பரிமாறாமல் சாதத்தை பரிமாறக்கூடாது. அதேபோல் முதலில் கீரையோ வத்தலோ இலையில் வைக்கக்கூடாது. அசுபகாரியத்தில் மட்டுமே பயன்படுத்துவர். உண்ணும் உணவில் இறைவன் வாசம் செய்வதால் மேற்கண்ட நடைமுறைகளை கடைபிடிப்பது சிறப்பை தரும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.